Hello everyone, exercise 1.4 fifth sum பார்க்கலாமா? அதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? So that function f colon n to n. n2 னா natural numbersல தான். n னா நமக்கு என்ன சொல்லுவோம்? Natural numbers. அப்ப ரெண்டுமே நமக்கு என்ன சொல்லிருமே? Natural numbers. Natural number நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 up to அதோட வேல்யூ நமக்கு போய்க்கிட்டே இருக்கும். இங்கேயும் நமக்கு நேச்சுரல் நம்பர்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? f of அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபங்க்ஷன் போறோம். ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு இமேஜை கண்டுபிடிக்க போறோம். இதுவுமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. 1ல இருந்து அதோட வேல்யூ அப்படியே போய்கிட்டே இருக்கும். 1ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1ல இருந்து அதோட வேல்யூ போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம f of m அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னன்னா அதுக்கு நமக்கு எது வரைக்கும் முடியும் நமக்கு தெரியாது. அப்பனா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 4 நம்பருக்கு மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு மெயினா? 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதாவது ஒவ்வொரு டொமைனுக்கும் செப்பரேட்டாக ஒரு தனித்தனியான ஒரு இமேஜ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அந்த 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூவை தான் எப்பயுமே நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளது தானே நம்ம இமேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதை கண்டுபிடிச்சு இது வந்து f of m கண்டுபிடிப்போம். அதாவது m-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? f of m கிடைக்குமா? ஏதாவது இது டொமைனுக்கு இமேஜ் எதுன்னு கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்ம f of mன்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 4 வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? f இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f of m is equal to m square plus m plus 3 இதை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் 4 வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது m-ஓட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது நமக்கு f of 1 என்ன கிடைக்கும்? m இருக்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். m இருக்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 ஸ்கொயர் 1 plus 3. 1 ஸ்கொயர் பண்ணாமல் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ 1 plus 1 plus 3 நமக்கு என்ன வரும்? ஆட் பண்ணோம்னா 5 கிடைக்குமா? இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து m, f of m ஃபார்மேட்டில் எழுதணும். இது என்ன இந்த ஃபார்மேட்டில் எழுதணும்னு கிடையாது. இது எதுனா இதுக்குண்டான இமேஜை சொல்கிறது தான். அதாவது 1ஓட இமேஜ் என்ன? 5ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ நம்ம m 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். f of 2 is equal to 2 squared plus 2 plus 3. 2 ஸ்கொயர் பண்ணாமல் நமக்கு என்ன வரும்? 4 plus 2 plus 3 ஆட் பண்ணோம்னா 4 plus 2 6 6 plus 3 9. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? m வந்து 2ன்னு, அதாவது 2ன்ற வேல்யூக்கு 2 வேல்யூவோட இமேஜ் என்ன? 9. புரிஞ்சுதா? அதாவது 2ஓட இமேஜ் இங்கே 2ன்னு இருக்குல்ல, இதோட இமேஜ் என்ன? இங்கே இந்த இடத்துல 9க்கு நம்ம இமேஜ் வரையணும். புரிஞ்சுதா? இதே மாதிரி 4 வேல்யூக்கு மட்டும் நம்ம இதே மாதிரி அதோட இமேஜ் கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா நம்ம அதோட வேல்யூ போய்கிட்டே இருக்கும். ஒரு 4 வேல்யூலேயே நமக்கு வந்து அது 1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது 3 ஸ்கொயர், m இருக்கிற இடத்துல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 3 3 is 9 ப்ளஸ் 3 9 ப்ளஸ் 3 12 12 ப்ளஸ் 3 15. நமக்கு 3ஓட இமேஜ் 15. ஓகேவா? 3ஓட இமேஜ் என்ன? 15. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து டொமைன், இது செகண்ட் உள்ளது வந்து நம்மளோட ரேஞ்ச். இது வந்து டொமைன், அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது. இது வந்து செகண்ட் உள்ளது. இது ரெண்டைக்கு உண்டான ரிலேஷனை சொல்றது தான் நம்ம 1,5ன்னு சொல்லுவோம். 1லேருந்து 5க்கு இமேஜ் போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து m is equal to 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of 4 is equal to 4 ஸ்கொயர் தானே? 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 4s are 16 ப்ளஸ் 4 plus 3 16 plus 4 20 23. 4ஓட இமேஜ் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? 23. சாரி, 4ஓட இமேஜ் 23. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 4 வேல்யூக்கு மட்டும் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம் தானே? 4 வேல்யூக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1ஓட இமேஜ் வந்து 5ன்னு கிடைச்சிருக்கு. அதாவது 1 2 3 4 5 நமக்கு இந்த வேல்யூ 23 வரைக்கும் வந்திருக்கு தானே? ஸோ 23 இந்த வேல்யூ மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? எல்லா வேல்யூவையும் நம்மளால் எழுத முடியாது தானே? 9 இங்கே 15 வரும், இங்கே 23 வரும். நமக்கு 1ஓட இமேஜ் என்ன கிடைச்சிச்சு? அதாவது நம்ம கண்டுபிடிச்சோம்ல 1ஓட இமேஜ் வந்து 5ன்னு சொன்னோமா? ஸோ 1ஓட இமேஜ் 5.
1லேருந்து 5க்கு ஒரு இமேஜ் போகுது. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2ன்னு கிடச்சிச்சு. அப்போ 2ஓட இமேஜ் 9. 2ஓட இமேஜ் நமக்கு 9ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 3க்கு என்ன கிடச்சிச்சு? 15 கிடச்சிச்சா? 15. நெக்ஸ்ட்டு 4க்கு 23 கிடச்சிது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு தானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். 1 ஃபங்க்ஷன் தானே இது. ஒவ்வொரு டொமைனுக்கும் நமக்கு தனித்தனியாக வந்து இமேஜ் இருக்கா? அப்போ இது 1 ஃபங்க்ஷன். அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ எழுதிடலாமா? ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும்? each domain has domain நம்ம என்ன சொன்னோம்? இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதானே domain. each domain has unique image. each domain has unique image. தனித்தனியா வந்து இமேஜ் இருக்குதானே. so this is 1 function. this is 1 function. என்ன சொல்லியிருந்தாங்க? 1 ஃபங்க்ஷன் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம நிரூபிச்சிட்டோம். என்ன ரீசன் சொல்லியிருக்கோம்? ஈச் டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ். ஒவ்வொரு டொமைனுக்கும் யூனிக் தனித்தனியான ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லெட் a is equal to 1, 2, 3, 4. அதாவது ஏக்கு சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. பிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட வேல்யூ நமக்கு எது வரைக்கும் வரும்னு தெரியாது. ஸோ போய்கிட்டே இருக்கும். 2 குரூப் கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து ஏ. இந்த டயக்ராம் எல்லா இதுக்குமே வரையணும்னு கிடையாது. நான் உங்களுக்கு புரியணுன்றக்காக வரையேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வரைஞ்சிக்கோங்க. ஏல என்னென்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 1லேருந்து 1, 2, 3, 4 இருக்குன்றாங்க. ஏல வந்து 1, 2, 3, 4 வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பியில் என்ன சொன்னாங்க? பியில் வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. 1, 2, 3 அதோட வேல்யூ நமக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எஃப் ஆஃப் இந்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது எதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இது ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷனை கண்டுபிடிக்கிறோம். அதாவது இது வந்து எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இதோட இமேஜ் கிடைக்கும். அதாவது ஆரோ மார்க் போடுறோம்ல, அதான் இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜை வச்சு ரேஞ்சும் ஐடென்டிஃபை த டைப் என்ன ஃபங்க்ஷன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஏ டு பினா ஏலேருந்து பிக்கு நமக்கு இமேஜ் போகுது. இந்த இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஏலேருந்து பிக்கு நமக்கு இமேஜ் போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இது ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷனை கண்டுபிடிக்கிறது. நமக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இந்த 4 வேல்யூவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா? இதில் இந்த எக்ஸோட வேல்யூ 4ஐயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1ஐ கியூப் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இது எப்படி எழுதணும்? எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ். இது எதுக்காக எழுதுறோம் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது 1, 1 1லேருந்து நமக்கு 1க்கு இமேஜ் போகுதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்காக இந்த இது எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது 2 கியூப்னா அதாவது 2வை 3 டைம்ஸ் போடுறது தானே. 2 2s are 4, 4 2s are 8. 2 கியூப் வந்து 8. நம்ம 2ஓட இமேஜ் என்ன கிடச்சிருக்கு? 2ஓட இமேஜ் 8. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுலேயே நமக்கு 4 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நமக்கு கோடொமைன் தான் வந்து எதில் முடியும் நமக்கு தெரியாது. ஸோ டொமைன் தெரியும். டொமைனை தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நான் 4 வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? 3 கியூப்னா 27. 3,3லேருந்து 27க்கு இமேஜ் போகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 கியூப் பண்ணோம்னா 64. 4 4s are 16. 16 4s are 64. 16 4s are so 4 கியூப் வந்து 64. 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதாவது 4லேருந்து 64க்கு நமக்கு இமேஜ் போகுது. ஓகேவா? இப்போ வந்து 4 வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இமேஜை நோட் பண்ணலாமா?
அதாவது 1லேருந்து 1க்கு இமேஜ் போகுது, 1லேருந்து 1க்கு இமேஜ் போகுது. நெக்ஸ்ட்டு 2லேருந்து நமக்கு எதுக்கு இமேஜ் போகுது, 8ஆ. ஸோ 2லேருந்து இந்த இடத்துல நம்ம 8னு போட்டுக்கலாம். 2லேருந்து நமக்கு 8க்கு போகுது. நெக்ஸ்ட்டு 3லேருந்து 27. ஸோ இங்கே ஏதோ இடத்துல போட்டுக்கலாம் 27. நெக்ஸ்ட்டு 64. இந்த வேல்யூ எல்லாமே நேச்சுரல் நம்பர் தானே, நேச்சுரல் நம்பரில் வர்றோம். அதாவது செகண்ட் உள்ள வேல்யூ 3லேருந்து நமக்கு 27க்கு போகுது, 4லேருந்து 64க்கு. என்ன சொல்லியிருந்தாங்க, ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரேஞ்ச்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்ல வேல்யூ, நமக்கு கிடைக்குதுல ஆன்சர், அதுதான் நம்மளோட ரேஞ்ச். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஆரோ போயிருக்கல, இமேஜ் வந்துருக்குல, அதை தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். 1, 8, 27, 64. இதுதான் நம்மளோட ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு ஆன்சர் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு ஆன்சர் என்ன, ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ரேஞ்ச் என்ன, நமக்கு கிடைச்ச ஆன்சர் 181,8,27,64. ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்ச். நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. என்ன டைப், இது என்ன ஃபங்க்ஷன், என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக இமேஜ் இருக்கனால இதை வந்து 1 ஃபங்க்ஷன் சொல்லலாமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோம். ஸோ இது ஈக்குவலாக இல்லை, சம் வேல்யூ வந்து இங்கே விட்டுருக்கு தானே, அதாவது 2, 3க்குலாம் ப்ரீ இமேஜ் கிடையாது. அப்போ இதை நம்ம என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம், இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாமா. இன்டூ ஃபங்க்ஷன்னா இதில் வந்து ரிமைனிங் வேல்யூ இருக்கும். இதில் வந்து ரிமைனிங் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இன்டூன்னு சொல்லுவோம். கோடொமைனில் வந்து சம் வேல்யூக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது எல்லா வேல்யூக்குமே நமக்கு இமேஜ் இல்லைல்ல, எல்லா வேல்யூக்குமே நமக்கு ஆரோ இல்லை. ஸோ ஆரோ இல்லாததை வந்து நம்ம இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ இதை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்மளை டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதில் வந்து நம்ம 2 டைப் சொல்லியிருக்கோம், அதாவது 1 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம், அப்புறம் இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.